வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ரொம்பவே சீக்கிரமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான அண்ட் அதிர்ச்சிகரமான ஒரு செய்திய நான் ஷேர் பண்ண போறேன். பட் இது எனக்கு அதிர்ச்சிகரமான செய்தி. எத்தன பேத்துக்கு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கும்னு எனக்கு தெரியல. நேத்து நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டுருச்சு. ஸோ வெப்சைட்ட கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. யார் தூக்குனாங்கன்னு பார்த்தா, Google சைட்ல இருந்து தான் தூக்கியிருக்காங்க. ஸோ பிளாகர் பலருக்கும் தெரியும். Google தான் வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில இருக்கக்கூடிய கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, தீங்கிழைக்கக்கூடிய கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பிளாகர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெப்சைட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். போய் திரும்பவும் அப்பீலெல்லாம் நான் பண்ணவே கிடையாது. ஸோ வேண்டாம் நம்ம வெப்சைட்ட மாத்திர்லாம். ஏன்னா, ஸோ அதில இருக்கக்கூடிய டொமைன் என்னோடது தான். பிளாகரோடது கிடையாது. நான் பே பண்ணி அத வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே நம்ம அதிலருந்து வேர்ட்பிரஸ்ஸுக்கு மாத்திர்லாம். இந்த பிளாகர் என்னைக்குனாலும் ஒரு தலைவலியா இருக்கும் அப்படின்ட்டு நேத்து நைட்டு நான் நெனச்சுட்டு, ஸோ அதோட விட்டுட்டேன். திரும்ப கன்டென்ட்ட போஸ்ட் பண்ணும்போது வேர்ட்பிரஸ்க்குள்ள போயிரலாம். வேர்ட்பிரஸ் கொஞ்சம் எனக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாரி இருந்தத ஒரு காரணத்தினால தான் பிளாகர நான் சூஸ் பண்ணேன். வேர்ட்பிரஸ்ல பேவும் நம்ம பண்ணணும். மாசம் இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு நம்ம பே பண்ற மாரியான ஒரு இது இருக்கு அங்க. ஆனா பிளாகர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஃப்ரீ அண்ட் டொமைன் மட்டும் நம்ம தனியா பே பண்ணி வாங்கிக்கணும். சரி வேர்ட்பிரஸ்ஸ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும்போது கத்துக்கிட்டு, ஸோ வேர்ட்பிரஸ்ல நம்மளுடைய வெப்சைட்ட பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நேத்து நெனச்சேன். ஆனா, இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்குன்னா, ஸோ திரும்ப நம்மளுடைய வெப்சைட்ட அவங்களே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நான் எந்த ஒரு அப்பீலும் போகல. ஸோ எந்த ஒரு இதுக்கும் போகல. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பங்கோட பரிந்துரை அந்த மாரி எதுவும் இருக்க போறதில்ல. ஸோ எதுவும் இல்ல. அது போக நிறுவனங்கள் பற்றியான விவரங்கள பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாரி பல அப்டேட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 50 ஆர்டிக்கிளுக்கு மேல நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனல் பேஸ் தான். பல கம்பெனிஸ் பற்றியான புரிதல் உங்களுக்கு இந்த பதிவின் மூலியமா ஏற்பட்டிருக்கும். ஸோ தூக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சோகம் எனக்கு நேத்து இருந்தது. ஆனா, ஸோ இப்போ பார்க்கும்போது திரும்ப ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. பட் என்னதான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாலும் கூட, ஸோ சைட்ட டெஃபினட்டா நான் அப்படியே அந்த வேர்ட்பிரஸ்ஸுக்கு மாத்திரலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா என்னைக்குனாலும் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஸோ இத்தனைக்கும் இதில நான் ஆடும் போடுறது கிடையாது. ஸோ விரைவில் ஆடும் போட்டுருவேன். ஸோ வேர்ட்பிரஸ் எல்லாம் மாத்துனதுக்கப்புறம் ஆட இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ எந்த இதுவும் இல்லாம கிட்டத்தட்ட எப்படியும் பார்த்தீங்கன்னா, மார்ச்ல ஆரம்பிச்சது. மார்ச் ஸ்டார்ட்டிங்கோ, பிப்ரவரி எண்டிங்லயோ ஆரம்பிச்சது. இப்போ ஜூலையே ஆயிப்போச்சு. இப்போ இந்த ஒரு மாதம் எதுவும் பெருசா நம்ம போஸ்ட் பண்ணல. சாரி ஆகஸ்ட் ஆயிருச்சு. ஜூலையோட நம்ம போஸ்ட்ட நிறுத்தியிருக்கோம். ஜூலை 19 லாஸ்ட் நம்ம போட்ட போஸ்ட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆயிப்போச்சு. ஸோ 1 மாதம் கிட்ட எதுவும் நம்ம போஸ்ட் பண்ணல. பட் விரைவில் நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது வேர்ட்பிரஸ்ஸ மாத்துனதுக்கப்புறம் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம உழைப்பு அப்படிங்கிறது போடுறோம். சம்மந்தமே இல்லாம இவனுங்க பாட்டுக்கு பண்றாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். ஓகே. ஸோ ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம் தான். இதுலயும் சில நண்பர்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய ஒரு உழைப்பு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ பார்ப்போம். என்னென்ன இஷ்யூ நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த முயற்சி உங்களுக்கான ஒரு முயற்சி. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ அதுக்காக தான் இதை இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சரி இப்போ நம்ம அப்டேட்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஸோ ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சைட்வே தான் நடந்துட்டு இருக்கு. நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொரியா மார்க்கெட் எல்லாம் இன்னைக்கு டேல 4% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. பட் ஐடி இண்டெக்ஸ்ல அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் இன்னைக்கு ஏற்படல. பட் ஓவராலா ஒரு மந்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு. மேபி இதுக்கப்புறம் இன்னும் நெறைய நேரம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வருமாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஐடி ஸ்டாக்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போ ஐடி ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கி பெரிய அளவுக்கான இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸோ இந்த இது நடக்கும்ல. ஸோ இந்த எந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு இப்படிலாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிசிஎஸ்க்கு 2500 ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. இன்ஃபோசிஸ்க்கு 1200 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. விப்ரோ பார்க்கும்போது மட்டும் தான் ஸோ ஓரளவு பெட்டரா இருக்கு. ஏன்னா விப்ரோ ஒரு ரூ. 200 கிட்ட இருக்கு. ஸோ ரூ. 200 தான் பெரிய அளவுக்கு பலரோட பெட்ஸும் இருக்கு. ஸோ விப்ரோல ஒரு அப்சைட் மொமெண்டம் ஏற்படுமோ அப்படிங்கிற மாரியான எதிர்பார்ப்ப இந்த ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுது. பட் இதெல்லாம் உறுதி இல்ல. ஸ்டாக் ஏறுனா தான் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஏறப்போகுது. ஸோ பலரும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பட் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2லேருந்து 3 வருடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரெக்கவர் ஆறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. யார் குடுத்துருக்கா? புதுசா அந்த டெப்யூட்டி சேர்மன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சக்கர போர்த்தி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவர்
போகும்போது ஒரு குண்ட போட்டு போனாங்க. ஸோ இப்போது புது சேர்மன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. எந்த பிரச்சனையும் வந்து இல்ல. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. கூடவே இந்த மெர்ஜர் இம்பேக்ட் ஸோ HDFC அண்ட் HDFC பேங்கோட மெர்ஜர் இம்பேக்ட் வந்து சரியாவதற்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வருடம் ஆகுங்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து ஒரு 2, 3 வருடம் வந்து ஒரு ப்ரெஷர தான் வந்து பேங்க் ஃபேஸ் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கி ஆகாதுன்னு நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அவங்களே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, 28 இல்ல 27 ஒரு கடைசி 2 குவார்ட்டர்லேருந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மற்ற நிறுவனங்களோட வளர்ச்சி எந்த விகிதத்தில இருக்கோ, அந்த விகிதத்தில இருக்கும் அப்படிங்கிற மாரி HDFC பேங்கோட சிஇஓ இதுக்கு முன்னாடி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2028க்கு மேல பார்க்கும்போது எங்களுடைய வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமாகும் அப்படின்னும் HDFC பேங்க் தரப்புலருந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் வந்தது. பட் இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட இம்பேக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இது சரியாவதற்கு டைம் எடுக்குங்கிறாங்க. இனி எத்தன நாள்றா பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கம், ஒரு ஒரு சலிப்புத்தன்மை இந்த பேங்க்ல இப்போ உருவாகுறத நம்மளால கண்டிப்பா வந்து பார்க்க முடியும். ஸோ இத தொடர்ந்து பலரும் பேசும்போது, ஒரு சலிப்புத்தன்மை நமக்கு ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, ஸோ இது என்ன நான் வந்து இதில கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேல 23 எண்டுல பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சேன்னு நெனைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2 1/2 வருடம் ஆயிருச்சு. 2 1/2 வருடமா ஸோ இப்படியே ஒரே இடத்துல தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம. ரீசென்ட்டா ஏறிச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்போ அதே இடத்துக்கு வந்து நிக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸே இல்லாம தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2 வருடம் வெயிட் பண்ணணும் போல. ஸோ வெயிட் பண்ணுவோம். என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இடையில நமக்கு அங்கங்க சில வங்கி பங்குகள்ல சான்ஸும் கிடைச்சது. குறிப்பா PSU பங்குகள் எல்லாம் டபுள் ஆயி அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தான் எக்ஸிட் ஆனேன். ஸோ ஒரு நிறுவனத்தில வெயிட் பண்றதுல எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லங்கிறத நான் இங்க தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட். முந்தா நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ முந்தா நேத்து ரிசல்ட் இல்ல. நேத்து தான் ரிசல்ட்டு. நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருந்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஆரோ ஃபார்மா டெலிவர் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆரோ ஃபார்மால ஏற்பட்டிருக்கு. 1000 கோடி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 1033 கோடி ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யுவர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில டிக்ளைன் ஆகல. ஸோ மற்ற நிறுவனங்கள் பலதுலயும் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா நிறுவனங்களுக்குமே அமெரிக்க சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. பட் ஆரோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் யுஎஸ் சேல்ஸ் ஒரு 9% வந்து அப் ஆயிருந்தது. யூரோப் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு 25% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அது போக மற்ற க்ரோவிங் கண்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போதும் வளர்ச்சிய பதிவு பண்ணியிருக்காங்க. API பிசினஸ்ல ஒரு 14% பார்த்தீங்கன்னா வளர்ச்சிய பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில ஸோ ஸ்டேபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரூ. 1600 கிட்ட இருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் பிரைஸ்ல இந்த நிறுவனம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க ஒவ்வொரு காலாண்டு பார்க்கும்போதும் அவங்களுடைய ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அந்த பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்டேபிளான ஒரு மார்ஜின், ஸோ ஸ்டேபிளான ஒரு ரெவன்யூ க்ரோத் அப்படின்ட்டு ஆரோ ஃபார்மா கரெக்டாக வந்து போயிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலாண்டோ இப்படி பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. எல்லா செக்மெண்ட்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் இந்த மாதிரி பக்கமெல்லாம் அவங்க போகாமல் ஸோ ஒரு சீரான ஒரு வணிகத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க மாறுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு வளர்ச்சி நல்ல விகிதத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்வம் ஏஐ பார்த்தீங்கன்னா, NVIDIA முதலீடு பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது சர்வம் ஏஐக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியா இருக்கு. HCL முதலீடு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ண போறதா தகவல் வந்தது. இப்போ NVIDIAவும் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஏஐ நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு செய்தியா நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது பவர் கிரிட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் கிரிட்டோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 3598 கோடியா வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ல அந்த டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ்ல பெரிய ஒரு வளர்ச்சியா வந்து இல்ல. ஃப்ளாட்டா வந்து இருக்கு. இதுதான் ஒரு காரணமா இருக்கு. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாரா இருக்கிறதுக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட் டூ டிக்ளைன் அண்ட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ போன காலாண்டு டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அத கூட நம்ம காரணமா எடுத்துக்கலாம். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ பெரிய அளவுக்கெல்லாம் இல்ல. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதற்கேற்ற பனிஷ்மெண்ட் இன்னைக்கு பவர் கிரிட்டுக்கு மார்க்கெட் குடுத்துருக்கு. பட் கண்டிப்பா ஸோ ஒரு தரமான ஒரு நிறுவனம். ஏன்னா பவர் டிமாண்ட் பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் டிரான்ஸ்மிஷன்ல நடக்கக்கூடிய மாற்றத்த பற்றியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நம்ம நாட்டுல கெப்பாசிட்டி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி
தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஆனா, பல ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, வீணா போயிட்டுருக்கு. என்ன காரணம்? டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லாதது தான் ஒரு காரணம். இந்த இடத்துல பெரிய அளவுக்கான முதலீடு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு. பட் என்னைக்கு ஏற்படும் அப்படின்னு தெரியல. பட் அப்படி ஏற்படுறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு இது நல்ல இடத்துக்கு வருமாங்கிறது தான் நம்ம கவனமா வந்து பார்த்துட்டு இருக்கணும். தொடர்ந்து கவனமா நம்ம பார்த்துட்டு வருவோம். அடுத்தது ஒண்டர்லா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒண்டர்லா பார்த்தீங்கன்னா, அடுத்து திரும்ப புது ஒரு ஸ்டேட்டில லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஒண்டர்லா பார்க்கும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாரா தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப காலமா. இத்தனைக்கும் இவங்களுடைய இந்த இப்போ ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்து வந்தது. அப்படி வந்தும் கூட பெரிய அளவுக்கான பங்கு விலை மாற்றம் வந்து ஏற்படாம தான் வந்து இருந்துட்டுருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். ஏற்படுதா இந்த நிறுவனத்தில ஒரு மாற்றம் அப்படின்ட்டு. அடுத்தது டிஎல்எஃப் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பொஃபா பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஎல்எஃபோட டார்கெட்ட கட் பண்ணியிருக்காங்க. ரூ. 800லேருந்து ரூ. 695 வந்து கட் பண்ணியிருக்காங்க. ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஎல்எஃபோட ஒரு ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா, வால்யூம் அதிகமா வந்து இது பண்றத விட, கெயின் பண்றத விட, பிரீமியம வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுதான் ஒரு மெயின் ரீசன் இந்த நாங்க டார்கெட்ட கட் பண்றதுக்கு அப்படின்ட்டு பொஃபா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க அதிகப்படியான விலை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிரீமியம் ப்ராப்பர்ட்டீஸ சேல் பண்றதுல முனைப்ப காட்டுறாங்களே தவிர, வால்யூமை பெருசா வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதில்ல. இதனால வளர்ச்சி கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல டிஎல்எஃப்ப வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் டிஎல்எஃப்போட பெர்ஃபார்மன்ஸ் இவங்க சொன்ன மாரி இருக்குதா அப்படின்ட்டு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!